அவர்கள் வந்து பேசும்போது போயுமே துணை முதல்வர் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இது எந்த மாதிரியான விஷயத்தை சார் காட்டுது? அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று ஒரு காலத்திலே முழங்கியவர் திருமாவளவன் அவர்கள். இப்பொழுது காங்கிரஸ் கூட இடையிடையே அதை சொல்லி வருகிறது. ஆக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் தங்கள் கூட்டணி பலத்திலேதான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. எனவே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பதுதான் நியாயமானதாக இருக்கும் என்று பொதுவான கருத்துக்களை அனைத்து கூட்டணி கட்சிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது ஆதவ் வந்து திருமாவளவன் கட்சியில பொறுப்புல இருக்கக்கூடியவர், துணை பொதுச் செயலாளர் பொறுப்புல இருக்கார். அப்ப அவர் என்ன கேட்டாரு, திருமாவளவன் அவர்களுடைய வாக்குகள் இல்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கவே முடியாது. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்குகள் மூலமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை பெற்றது. எனவே நியாயமாக விடுதலை சிறுத்தைக்கு ஆட்சியிலே பங்கு கொடுக்க வேண்டும். நேற்று நடித்துக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு துணை முதல்வராக வர முடியும் என்று சொன்னால் 30-40 ஆண்டுகளாக சமுதாயத்திலே வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவன் போன்றவர்கள் ஏன் துணை முதல்வர் ஆகக்கூடாது என்று ஆதவ் அர்ஜுனா கேட்டார். அந்த அர்ஜுனா விட்ட வில்லு மேலிடத்து வரைக்கும் போயாச்சு. ஸ்டாலின் கோபாலபுரம் கூடாரம் வரைக்கும் போய் பெரிய பிரச்சனையாய் திருமாவளவன் கூட்டணியிலே நீடிக்க வேண்டுமா வேண்டாமா, அதற்கு பதிலாக பாமகவை உள்ளிழுக்கலாமா என்பது போன்ற கூட்டணி மாற்றங்களுக்கான வழிவகை செய்துமோ என்று அச்சப்படக்கூடிய அளவிற்கு, திருமாவளவனுக்கு அச்சுறுத்தும் அளவிற்கு அந்த கூட்டணி போய்விட்டது. எனவே திருமாவளவனை சரியாக நாம் எங்கே இருக்க வேண்டுமோ அங்க வைக்கவில்லை என்று சொன்னால் காங்கிரசும் இப்பொழுது துவங்கி இருக்கிறது. அதுவும் பலப்படுத்தும் இந்த கோரிக்கை. உடனே திருமாவளவனை அழைத்து ஆதவ் அர்ஜுனா அந்த கட்சியில இப்படி பேசுகிறாரே, உங்கள் கட்சியில இருந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கிறாரே என்று கேட்டு அவரை கட்சியில் இருந்து நீக்கிவிட்டார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது திருமாவளவன் அவருடைய ஆதங்கம் எந்த அளவிலே சென்றிருக்கிறது என்று சொன்னால், போயும் போயும் துணை முதல்வர் பதவியா எனக்கு, ஒரு பிரதமர் என்று சொன்னாலும் கூட அதில் ஒரு மரியாதை இருக்கும், துணை முதல்வர் என்று என்னை ஏன் இழிவுபடுத்துகிறீர்கள் என்ற தொனியிலே அவர் கேட்டிருக்கிறார்கள். இப்ப நமக்கு எழக்கூடிய ஐயமெல்லாம், ஒரு மாநிலத்தினுடைய துணை முதல்வர், தமிழகத்தை பொறுத்தவரை உதயநிதி அவர்கள் அந்த அளவுக்கு கேவலமான ஒரு பதவியிலே அமைச்சரவையிலே இருக்கிறார்களா? அதைத்தான் இவர் சுட்டி காட்டுகிறாரா? துணை முதல்வர் என்று போயும் போயும் துணை முதல்வர் என்று சொல்லுகின்ற பொழுது அவருக்கு உதயநிதி மேல் இருக்கக்கூடிய கோபத்தின் ஆதங்கமானது எப்படி என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் வெளிப்படையாகவே தெரிகிறது, துணை முதல்வர் என்பது மரியாதைக்குரியது அல்ல என்று மிக தெளிவாக போயும் போயும் துணை முதல்வர் என்று அவர் சொல்லிவிட்டார். ஆக 2 சீட்டுக்கு வக்கட்டவர்கள், நாற்காலி கூட சரியான நாற்காலி கிடைக்க பெறாதவர்கள், அவருடைய திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்துக்கோ அமைச்சருடைய வீட்டிற்கோ சென்றால் அவர்களுக்கு இணையான சாதாரண அமருகின்ற நாற்காலி கூட கொடுக்க மாட்டேன் என்று மறுக்கிறார்கள். ஒரு பிளாஸ்டிக் சேரை கொடுத்து விடுகிறார்கள். இவற்றையெல்லாம் கேட்பதற்கு முதுகெலும்பு இல்லாத விசிகாவுடைய தலைவர் நம்முடைய திருமாவளவன் அவர்கள் ஆதவை விரட்டுவதிலே இவ்வளவு வேகம் காட்டியதுக்கான காரணம், ஆட்சியிலே பங்கு வேண்டும், அதிகாரம் வேண்டும் என்பதாக இல்லை. மீண்டும் திமுக கூட்டணியிலே இருந்து கொண்டு ஒரு 5-6 சீட்டுகள் அதிகமாக கேட்டு பெற்று வெற்றி பெறலாம் என்ற நினைப்பிலே தான் அவர் இப்படி பேசியிருக்கிறார் என்பதாகத்தான் தோன்றுது. பிரதமராக வரக்கூடிய அளவிற்கு கூட அவருக்கு ஆசை இருக்கிறது. எந்த அளவிற்கு பிரதமராக வரக்கூடிய ஆசை, அவர்களுடைய இந்தியா கூட்டணியில் அவர்களை அந்த குரூப் போட்டோ, அந்த குழுவாக புகைப்படம் எடுத்துக் கொண்டார்கள். அப்பொழுது இவரை எங்கே நிற்க வைத்தார்கள் என்று பார்த்தாலே நமக்கு புரிகிறது. ஆக ஒரு கூட்டணியிலே இருந்து கொண்டு கூட உங்களால் தமிழகத்திலே உள்ள 10 சீட்டு வெற்றி பெற முடியுமா என்றால் முடியாது. ஆனால் ஆசை நமக்கு பிரதமர் ஆகக்கூடிய அளவிற்கு ஆசைக்கிறது. அந்த ஆசை இருப்பதில் தவறில்லை. ஒரு அரசியல்வாதிக்கு மிகப்பெரிய பொறுப்பு வேண்டும் என்று கேட்பதில் தவறு கிடையாது. ஆனால் நமக்கு ஆசை இருக்கிறது. ஆனால் நமக்கு அந்த ஆசை நிறைவேறக்கூடிய இடம் இருக்கிறதா, அதற்கான உழைப்பு இருக்கிறதா, அதற்கான மக்களுடைய நம்பிக்கையை நாம் பெற்றிருக்கிறோமா என்று சிந்தித்துதானே அந்த ஆசைப்பட வேண்டும்.
இது பேராசை. ஒன்று வேண்டாம். இன்றைக்கு 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது, 3 ஆண்டுகள், இன்னும் சொல்ல போனா 1000 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. 1000 நாட்களுக்கு மேலாகி இருக்கக்கூடிய மலர் நீரை வேங்கை வயலிலே விட்டார்களே, அதற்கான ஒரு போராட்டம், அதற்கான ஒரு கேள்வி ஏதேனும் திருமாவளவன் பெரிய அளவில் நடத்தி அரசை பணிய வைத்திருக்கின்றாரா என்றால் இல்லை. அவரை நம்பி வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு கூட அவரால் செய்ய முடியவில்லை. பட்டியலின தலைவர் என்று வேற சொல்லிக் கொள்கிறார். அவர்களுக்கு கூட இவரால் நியாயம் பெற்று தர முடியவில்லை. ஒரு மனித மலம், மனிதன் குடிக்க வேண்டும் என்ற அளவிலே கேவலமான ஒரு சூழ்நிலையில மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது கூட வாயை திறந்து கேட்க முடியாதவராக திருமாவளவன் இருந்து கொண்டு போயும் போயும் துணை முதல்வரா என்று கேட்பது நகைப்பிற்குரியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் இங்கே தாவுவேன், அங்கே தாவுவேன், அங்கே தாவுவேன், இங்கே தாவுவேன் என்று என்னை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆக இவர் தாவப் போவது கிடையாது. திமுக உன் காலடியிலே நான் விழுந்து கிடக்கிறேன், நான் எங்கேயும் தாவ மாட்டேன், எனக்கு நீங்கள் 4 சீட் அதிகம் கொடுங்கள் என்றுதான் அவர் கேட்பதாக இது உணர்த்துகிறது. தாவுகிறாரோ இல்லையோ, தாவானா எல்லாம் சரியாயிடும். காசு வந்தா தாவறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அமைதியா தாவாம போயிடுவாங்க. அதிமுகவோடு அவர் கூட்டணி வைக்க வேண்டும், காங்கிரஸ் அதிமுக சேர்ந்து திருமாவளவனை இழுக்க வேண்டும் என்று சொன்னால் தாவா சரியாயிடுச்சுன்னு சொன்னா தாவறது ஒன்றும் பெரிய கஷ்டமா அவருக்கு தெரியாது. ஏற்கனவே எல்லா கட்சியிலும் கூட்டணி வச்சுட்டு வந்திருக்காங்க. கூட்டணி வைக்கிறது தப்பு நான் சொல்ல வரல. அதனால அந்த அளவிலே தான் அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது. அது மிகவும் கண்டனத்திற்குரியது. இப்படியெல்லாம் தன்னை நம்பி வந்த மக்களுக்கு துரோகம் விளைவிக்கின்ற ஒரு திருமாவளவனாக இவர் மாறிவிட்டார். துவக்கத்தில் அப்படி இருக்கவில்லை, இப்பொழுது மாறிவிட்டார். நாங்கள் நடத்திய மாநாடு மிகப்பெரிய மாநாடு நடத்தி காட்டினோமே, ஆனால் எங்களை அடுத்த முதல்வர் என்று சொன்னார்களா? விஜய் மாநாட்டை பார்த்து விஜயை சொல்லுகிறார்களே, இன்று இவருக்கு பொறாமை எங்க சென்றிருக்கிறது? விஜய் முதல்வர் என்று சொல்லுகிறார்கள், நானும் மாநாடை நடத்தினேன், என்னை யாருமே சொல்லவில்லை என்று அழுகிறார், என்று கவலைப்படுகிறார், வேதனைப்படுகிறார். அவருடைய ட்விட்டர் எக்ஸ் பக்கத்தில் அவர் எழுதுகிறார். இது என்ன நியாயம்? பதவிக்காக மட்டுமே தான் இருக்கிறார், அது பெற முடியலே என்ற ஆதங்கம் அவருக்கு இருக்கிறது என்பது உள்ளங்கை நெல்லிக்கனியாக விளங்குகிறது.